பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேச வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். 6 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு வரவேற்க தகுந்த தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். குறிப்பாக நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்து வந்திருக்கிறது இந்த தீர்ப்பு. 9 பேரும் குற்றவாளிகள் அறிவித்திருப்பது மிகுந்த மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி நீதிபதி அவர்கள் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பும் பெண்கள் மத்தியில இருக்கு. நாங்க தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் கூட இடையீட்டு மனு போட்டு அந்த தலைமை நீதிபதி, அதாவது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினுடைய அமர்விலே வச்சு சிபிஐ அப்படியே எதுவும் முடக்கி போடாம போயிடும்ங்கிறதுக்காக அப்பப்ப அந்த அறிக்கையை என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிற அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு வாங்கியிருக்கிறது எங்களுடைய அமைப்பு. அந்த வகையிலே நாங்களும் இந்த வழக்கிலே பங்களித்திருக்கிறோம் என்பதில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது. ஆனா உண்மையில யோசிச்சு பார்க்க போனா இதுக்கான தீர்ப்பு வரணுமேனு ரொம்ப நாளா நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கட்டாயமாக இந்த ஆட்சியில மட்டும்தான் நிச்சயமாக இதுக்கு விடியல் பிறக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, பணத்தினரும் செல்வாக்கும், அரசியல் செல்வாக்கும் இரண்டையும் வைத்து இந்த மாதிரியான பெர்வெர்டட் இளைஞர்கள், இந்த யூத் பண்ணி இருக்கிற அநியாயம் என்பது அதே தமிழ்நாட்டையே கொந்தளிக்க வைத்த ஒரு சம்பவம். எப்படி அந்த பெண்ணை காலையும் கைகளையும் பெல்ட்டால கட்டி நிர்வாணப்படுத்திய பிறகு அவளை போட்டு அடிச்சு, அண்ணா பிளீஸ் என்னை விட்டுடுங்க கதறினா பாருங்க. அந்த குரல் இன்னும் நம் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அல்ல, 2 பேர் இல்ல, எக்கச்சக்கமான பெண்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள் என்று அனைவர் மீதும் கை வைத்து தவறாக நடந்து கொண்ட இந்த மிருகங்களுக்கு கட்டாயமாக உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய விருப்பமாக இருக்கிறது. இணைப்பு இணைந்தமைக்கு நன்றி மேடம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.